எறா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி லைட்டாக ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் போதும். ப்ரான்ஸை போட்டுக்கலாம். க்ளீன் பண்ண ப்ரான்ஸ் போட்டு மஞ்சள்தூள் போட்டுட்டு மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் கிளறி அதிலே தண்ணி இருக்கும். எறா வந்து வேகிற வரைக்கும் தட்டு போட்டு முடிக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுப்போம். நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, இனிமேல் திறந்து காட்டுறேன். அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். மிக்சியில் ப்ரான் வெந்திரிச்சு மிக்சியில் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேணாம், கொரப்பாக ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் புட்டு பார்க்குறதுக்கு உதிரியாக வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வானிலையை சூடாக்கி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து கடுகு போட்டு கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, அதுக்கடுத்து நறுக்கி வச்சிருந்த சின்ன சின்ன பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு கொஞ்சம் கலர் மாறினோடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். எறாவை நம்ம இதில் போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த எறாவை போட்டு நல்லா கலரணும். இப்போது கொஞ்சம் மிளகாத்தூளும், ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இல்லை பச்சை மிளகாவில் வச்சு கூட பண்ணலாம். உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கலரிக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. அப்போ எல்லோ கலரில் இருந்தது, இப்போ பாருங்கள் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது எறா புட்டு ரெடி. இது ரொம்ப சிம்பிள், பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இது வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, ஜுரம் வந்தவங்களுக்குலாம் வயிறு புண்ணாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிடலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ.